அனைவருக்கும் வணக்கம். நம்ம பெரும்பாலான இடங்களில் தக்காளி பயிர் பண்ணியிருக்கோம். இந்த தக்காளி பயிர் பண்ணது இந்த பனிக்காலத்தில் நமக்கு பல்வேறு விதமான தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது நம்ம எது அப்படின்னு புரிஞ்சுக்காதனால நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. முக்கியமாக அதில் வேற பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய முதல் காரியம். ரெண்டாவது, அந்த பயிருக்கு ரொம்ப தேவை. நீங்கள் தக்காளி பார்த்துருப்பீங்க, வெளியில் பிடிச்சி பார்த்தா நல்லா டைட்டாக இருக்குது, கல் மாதிரி இருக்குது. அப்படின்னாலே அது கால்சியம் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அது அழுகி போயிடும், நொதுன்னு போயிடும். சரிங்களா? 2. மூணாவது, உள்ளே இருக்க கட்டமைப்பு நல்லா இருக்குது, வெயிட்டு கிடைக்கிதுனாலே சாம்பல் முக்கியம். அது எளிமையாக இருக்குது, கடித்தா நல்லா சுவையாக இருக்குது. அப்படிங்கிறதுக்கு மெக்னீசியம் போரான்கிற சத்து முக்கியம். பழம் நல்ல சிறந்த நிறத்தில் இருக்குது, சிவப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு மணிச்சத்து முக்கியம். இது எல்லாமே நம்ம ரொட்டீனாக செய்கிறது. ஆனால் இதில் நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த சுண்ணாம்பு சத்தையும் சாம்பல் சத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறோம். அதோட விளைவு என்னென்னா, காய் வெடிக்குது, எண்ணிக்கை கிடைக்கல, மஞ்சளாக மாறுது. காயோட ஒரு பகுதி மஞ்சள், ஒரு பகுதி சிவப்பு. ஒரு ரகத்துக்கு இவ்வளோ பெரிய காய் வரணும், 30 கிராம்லேருந்து 50 கிராம் வரணும் அப்படின்னா அது இத்தினுண்டா சூம்பி இத்தினுண்டா இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப எளிமையாக 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? 200 லிட்டர் தண்ணி, 20 கிலோ சுண்ணாம்பு, கடையில் விற்கக்கூடிய சுண்ணாம்பை கலந்துக்கணும். கலந்த தண்ணியில் 20 லிட்டர் கோமியம் கலந்துக்கணும். அந்த ஹியூமிக் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, 1 கிலோ அல்லது 2 கிலோ ஹியூமிக் பவுடர் 100 ரூபா தாங்க கிலோ. நம்பர் கேளுங்க, நான் தரேன், வாங்கிக்கோங்க. அதை கரைச்சி இதை தரையில் 15 நாளைக்கு ஒரு முறை எந்த வகை நிலமாக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கணும். செம்மண்ணாக இருக்குன்னா 10 நாளைக்கு ஒரு முறை கூட கொடுக்கலாம். அப்படி கொடுக்க சுண்ணாம்பு சத்து, ஓரளவுக்கு கந்தக சத்து, சிலிக்கா சத்து இதெல்லாம் கிடச்சிரும். இப்போ இது கூட 3 லிட்டர் மீன் அமிலம் கலந்துக்கிறோம், எருக்கு கரைசல் கலக்கிறோம். பயிருக்கு வேணுங்கிற எல்லாம் கிடைக்கும். இந்த டைமில் உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வரும். மண்ணும் செடியும் தொடர இடத்துல இந்த இடம் அழுகும். செடியை பிடிச்சி இழுத்திங்கன்னா தனியாக வந்துடும். அதுக்கு பேர் தான் காலர் ராட். இந்த இடத்துல மோதிர அழுகல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அழுகி போயிடும், மண்ணும் செடியை தொடர இடத்துல. அதுக்காக தாங்க நான் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் ட்ரைகோடர்மா விரிடி அந்த பவுடர் வச்சுருப்பாங்க, 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு. இது கூடயே கலந்துருங்க. சூடோமோனாஸ்னு ஒரு பவுடர் வச்சுருப்பாங்க, அல்லது பேசிலஸ் சப்சிலஸ் வச்சுருப்பாங்க, கலந்துக்கலாம், கொடுத்துடலாம். கொஞ்சம் இந்த கவனத்தை நீங்கள் பண்ணிவிடுங்க. இது தரையில். அதே மாதிரி மேலே தெளிச்சு அப்படின்னா 100 லிட்டர் தண்ணீர், 1 லிட்டர் சூடோமோனாஸ், 2 லிட்டர் மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியம் அல்லது ஈயம் கரைசல், இதை கலந்துட்டு ரொம்ப முக்கியமாக சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் 300 கிராம், கடல் பாசி உரம் 1/2 லிட்ரு, ஹியூமிக் அமிலம் 1/2 லிட்ரு, இதை கலந்து தெளிச்சிட்டா இந்த சூடோமோனாஸுமே பவுடராக வாங்கினீங்கன்னு வைங்களேன், அதில் சுண்ணாம்பு பவுடரில் தான் இந்த சூடோமோனாஸை பெருக்க வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம பவுடர் கொடுத்துட்டோமா, ஹியூமிக் கொடுத்துட்டோமா, கடல் பாசி கொடுத்துட்டோமா, காய் சூப்பராக இருக்குங்க. செய்யாமல் விடக்கூடாதுங்க. இந்த காலம் முக்கியம். நல்ல விலை போகிற காலம், பெருக்கம் அடைஞ்சு வரக்கூடிய காலம். இந்த தை, மாசி, பங்குனி இந்த நேரத்தில் நமக்கு விலை அதிகமாக கிடைக்கும். மற்ற பகுதியிலலாம் வரத்து கம்மியாக இருக்கும். இந்த வருஷம் மழையும் கம்மி. அதனால் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை ஆனால் இந்த சத்துக்களோடு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு விளைச்சல் நல்லா கிடைக்கும், கண்டிப்பாக வருமானம் கூட கிடைக்கும். ஏன்னா பெரும்பாலான பகுதியில் தண்ணி இல்லைங்கிறதுனால விவசாயம் இல்லை. செய்கிறவங்க கரெக்டாக செய்யுங்க, அதை தான் சொல்ல வரேன். இந்த பொருள்களோட விலை, இப்போ நான் சொன்ன பொருள்கள்லாம் குறைந்த விலை. ஒரு தடவை கொடுக்கணும்னாலே மொத்தமாக சேர்த்திங்கனாலே ஒரு 700 ரூபா அந்த அளவு தான் வரும். 15 நாளுக்கு ஒரு முறை இதை மட்டும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பயிர் சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தக்காளியை பொறுத்தவரை புதுசாக நடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடலாம். தரமான ரகம் வாங்குங்க, மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி நடுங்க. அதையுமே ஒன்று என்னென்னா
சத்துக்களோடு வளர்க்கணும். இந்த ஒரு விஷயந்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செய்யுங்க, நிச்சயம் நல்லா வரும். மீண்டும் சந்திப்போம்.